ஆப்ரேஷன் சிந்தூர் இந்த ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு மார்னிங்ல இருந்து நம்ம சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. இது எதுக்காக ஆரம்பிச்சது, எப்படி ஆரம்பிச்சதுன்னு நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய சோர்சஸ், பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம், நியூஸ் எல்லாமே இருக்கு. பட் என்னோட இந்த சேனல்ல என்னோட இந்த வீடியோ மூலமா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நிறைய பேர் பாக்குறாங்க இந்த ஒரு வார்ன்ற விஷயத்த எல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி பாக்குறாங்க. அதாவது கமான் லெட்ஸ் கோ ரிவெஞ்ச் டேக்கன் அப்படி எப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வார்ன்றது நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கணும். வார்ன்றது ஒரு சிஎஸ்கேயோ ஒரு ஆர்சிபிக்கோ ஒரு சிஎஸ்கே இல்ல ஒரு எம்ஐக்கு சாரி மும்பைக்கு நடக்கிற ஒரு ஐபிஎல் மேட்ச் கிடையாது. ஒருத்தர் ஜெயிச்சா இன்னொரு தோத்துட்டு போயிடலாம், அவங்கவுங்க வீட்டுக்கு போகலாம், காசு வாங்கிட்டு போயிடலாம், என்ன இருந்தாலும் என்னன்னு சொல்லிட்டு போறதுக்கு. வார்ன்றது பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கிட்டையும் சரி அவங்க நாட்டுக்கிட்டையும் சரி ஈக்குவலான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு, ரெண்டு நாட்டையும் நாசமாக்குறதுக்கு. ஸோ இது மாதிரி பண்றதுனால நீங்க ஒருவேளை சில பேர், எல்லாரும் சொல்ல வரல, சில பேர் அதோட கான்சிக்வன்சஸ் தெரியாம பேசுறாங்களோன்ட்டு தெரியல. ஒரு போர் நடந்தா அந்த நாட்டோட ஒரு எக்கனாமி அப்படி திரும்பிடுது. அவங்க நாட்டுக்கு எக்கனாமின்னு சொல்லிட்டு பெருசா ஒரு விஷயம் இல்லை. பட் நம்ம நாட்டுக்கு எக்கனாமின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். பட் இன்னும் ஒரு வார்ன்னு வந்தாக்கா எக்கனாமி டிராப் ஆகும். எக்கனாமி டிராப் ஆச்சுன்னா நிறைய விஷயம் ஸ்பாயில் ஆகும். முக்கியமா எக்கனாமியை விட பாத்தீங்கன்னா வார்ன்றது நிறைய அனாதைகளை உருவாக்கும். அம்மா அப்பா இல்லாம, ஃபேமிலி இல்லாம, வீடு இல்லாம, போட்டுக்கிற ட்ரெஸ் எதுவுமே இல்லாம எல்லாம் நடுரோட்ல நிக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆயிடும். வார்ன்றது நம்ம இங்க சோஷியல் மீடியால உட்காந்து நீங்க சண்டை போடு, அங்க சண்டை போடுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. அட்டாக் பண்ண நினைச்சிட்டாங்க அப்படின்னாக்கா யாரு எப்படி வேணாலும் பண்ணலாம், நம்ம ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்க முடியாது. நம்ம ப்ரிகாஷன்ஸ் மட்டும் தான் எடுக்க முடியும். அந்த ப்ரிகாஷன்ஸ் நம்ம கவர்மெண்ட் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது. அது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க வேலையை பார்க்கட்டும். நம்ம நம்ம இடத்துல இருந்து ரொம்ப இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா பார்க்க வேணாம். அண்ட் நிறைய சிவிலியன்ஸ் தான் தாக்கப்படுறாங்க. சிவிலியன்ஸா தாக்கப்படாம இதுக்குள்ளான யார் கஷ்டப்பட்டாங்களோ அவங்கள மட்டும் ஜஸ்டிஸ்க்கு கொண்டு அவங்கள எது பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் அக்செப்டபிள் தான். இல்ல ரெண்டு நாட்டோட சிவிலியன்ஸும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோல சொல்லிக்கிறேன். ஸோ கொஞ்சம் இது ஒரு சீரியஸா கன்சிடர் பண்ணுங்க. நிறைய மெச்சூரான பீப்புள்லாம் இருக்கீங்க, அவங்க மெச்சூரா ஹேண்டில் பண்றீங்க. அவங்க தெரியாதவங்களுக்கு சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல நான் என்ன நினைச்சேனோ அதான் ஷேர் பண்றேன். இதை தப்பா இருந்தா உங்க கமெண்ட் சொல்லுங்க, தப்பா இருந்தா நான் திருத்திக்கிறேன். அது மட்டும் இல்லாம நம்ம நாடு ஆப்போனன்ட்ல இந்த மாதிரி எக்கனாமி கம்மியா இருக்கிற ஒரு நாடை மட்டும் எதிர்க்காம நாளைக்கு எக்கனாமி ஸ்ட்ராங்கா இருக்க எந்த மாதிரி ஒரு பெரிய நாடை நம்ம நாட்டை எதிர்த்தாலும் அவங்களுக்கும் இதே மாதிரி ஈக்குவலான ஒரு ட்ரீட்மெண்ட்டை, ஒரு பதிலடியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன், நான் நம்புறேன். அதே மாதிரி பண்ணுவாங்கன்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு. லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். எல்லாமே சீக்கிரமா சரியாயிடணும்னு நம்புவோம். ஜெய் ஹிந்த்.